எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கதை சொல்ல போறேன். குட்டி கதை. வாங்க எல்லாரும் கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு அண்ணன் தங்கச்சி இருந்தாங்க. அவங்க தங்கச்சிக்கு வந்து 10 வயசு, அண்ணனுக்கு வந்து 15 வயசு. 2 பேரும் இருந்தாங்க. அம்மா அப்பா இல்ல. தங்கச்சி, அண்ணன் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு ஊர்ல 2 பேரும் ஒரு ஓலை வீட்ல இருக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணோம், மாடு மேய்ச்சிக்கின்னு போனாக்கா அவங்க கூட ஒரு கூடை எடுத்துக்கின்னு சாணி மாடுங்க போகும்போது மாடு மேய்க்கிறவங்க போனாக்கா சாணி போட்டுக்கினே போவோம் மாடுங்க. அந்த சாணியெல்லாம் கூடையில் அள்ளி போட்டுக்கின்னு இந்த பொண்ணு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து வெட்டி தட்டி விற்கும். அண்ணன் என்ன பண்ணுவார், எங்கேயாச்சும் யாராச்சும் கைனி வேலைக்கு கூப்பிட்டாக்கா அவரு போய் ஒரு 4 ரூபா கொடுத்தாங்கன்னா எடுத்துன்னு வருவார். இவங்க 2 பேரும் வெட்டி விற்கிற துட்டும் கைனி வேலை செய்கிற துட்டும் அண்ணனும் ஏதோ ஒரு அரிசி பருப்பு வாங்கி ஏதோ கட்டை கிட்ட அரிசி பருப்புலாம் வாங்கி சோறு ஆக்கி அதில் தான் சாப்பிட்டுக்கின்னு அண்ணனும் தங்கச்சியும் இப்படி வாழ்ந்துக்கின்னு வராங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. என்ன பண்ணுச்சு, இந்த பொண்ணு இதே மாதிரி மாடு மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் மாடு மேய்ச்சின்னு போகிறாரு. அவரு கூட இந்த பொண்ணு கூட ஏற்று அக்கில் வச்சுக்கின்னு போகுது. போ 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 எங்கேயும் மாடுங்க சாணி போடல. கொஞ்சம் தொழுவு போயிடுச்சு. இந்த பொண்ணு பொழுதும் போயிடுச்சு, இருட்டி போயிடுச்சு. பார்த்தாக்கா இந்த பொண்ணுக்கு வர்றதுக்கு வழி தெரியல. என்ன பண்ணுது, ஒரு 10 வயசு பொண்ணு என்ன பண்ணுது, மரத்து மேலே போய் பொழுது போயிடுச்சு, இனிமேட்டு நம்மளுக்கு போகிறதுக்கு வழி தெரியல, நம்ம காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. ஏன் கூட ஒருத்தர் போனாரு, அவங்க மாடு மேய்க்கிறவங்க கூட ஒருத்தர் வந்தாருல்லப்பா, அவர் வந்து மாடு மேய்க்கிறவர். ஒரு 10 மாடு 20 மாடுன்னு மேய்ச்சிக்கினே போவாங்க. அன்னைக்கு பார்த்து சாணி ஒரு மாடும் போடல. இந்த பொண்ணு போடுன்னு வேற வழின்னு போய் திசை மாறி போயிடுச்சு. காட்டு பக்கம் போச்சே, இருட்டி போச்சு. இதுக்கு வரத்துக்கு வழி தெரியல. சரின்ட்டு கூடி எடுத்துன்னு போய் கீழே வச்சுட்டு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை மேலே ஏறி உட்காந்துச்சு. பொழுதும் போயிடுச்சு, இருளோன்னு ஆயிடுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, நைட்டு ஆயிடுச்சு. உட்காந்துக்கிச்சு. அந்த நல்லா ஒரு ராத்திரி ஒரு 12-1 மணி இருக்கும். அன்னைக்கு ஒரு 10 திருடருங்க அந்த மரத்தை சுற்றி வந்து அவங்கவுங்க குதிரைங்களை கட்டிட்டு அவங்க வந்த ஒரு களைப்புனால அங்கே குதிரையை கட்டிட்டு அவங்கவுங்க ஒரு துணியை போட்டுக்கின்னு படுத்துட்டாங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் படுத்துன்னு தூங்குறாங்க. தும்புற சத்தம் கேட்குது. நீ அட தும்புனன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் தும்பல நீ தும்பலன்றாங்க அந்த திருடருங்க 10 பேரும். சரிட்டு திருப்பி படுத்துக்கிறாங்க. திருப்பி தும்புற சத்தம் கேட்குது. என்னடா அதே திருப்பி நீ தும்புனியா, இல்லை நான் தும்பலப்பா நீ தும்பலப்பான்றாங்க. சரி யாரோ இங்கே இருக்கிறாங்க, நம்மளை பார்க்குறாங்க, கண்காணிக்கிறாங்க, அதனால நம்மளுக்கிட்ட இருக்கிற டார்ச் லைட் எடுத்து பாரு சுற்றின்னு இந்த 10 பேருக்கிட்டையும் டார்ச் லைட் இருக்குது. அவங்கவுங்க எடுத்து சுற்றி பார்க்குறாங்க. எங்கேயும் இவங்க கண்ணுக்கு தெரியல, யாரும் கண்ணுக்கு தெரியல. என்ன பண்ணுறாங்க, மேலேயும் பார்க்குறாங்க, மரத்து மேலே யாராச்சும் இருக்கிறாங்களான்னு மரத்து மேலேயும் டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா யாரோ உட்காந்துக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கண்ணுக்கு. யார் மரத்தில் இருக்கிறீங்க, இறங்கி வாங்க கீழே ஆண்டுறாங்க. இந்த பொண்ணு கம்முன்னு ஒழிஞ்சிக்குது, பயந்துக்கின்னு ஒழிஞ்சிக்கின்னு இருக்குது. நீ மரத்தில் விட்டு கீழே வந்து இறங்கல, நீ அவ்வளோதான், நாங்கள் வந்து மரத்து மேலே ஏறி உன்னை இட்டுன்னு வந்துடுவோம், இறக்கி விடுவோம், தள்ளி விட்டுருவோம் ஆன்றவங்க பயம் காட்டுறாங்க. சரின்ட்டு என்ன பண்ணிட்டு நான் வரேன் கீழே அண்டு இந்த பொண்ணு மரத்துலேருந்து கீழே இறங்குந்தமே நீ யார், எங்கேருந்து வர, ஏதா வரேன்னு எல்லாம் கேட்குறாங்க. நான் சாணி எடுக்க வந்தேன், மாடு கூட சாணி எடுக்க வருவேன், அதுதான் எங்களுக்கு பொழப்பு, விற்று தட்டி நாங்கள் 4 ரூபா சம்பாத்தி சாப்பிடுவோம், விரட்டி தட்டி விற்று சாப்பிடுவோம், அது சாணி எடுக்க வந்தேன், எனக்கு வழி தெரியல, இருட்டு ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியல, அதனால நான் மரத்து மேலே ஏறிக்கினேன்னு இந்த பொண்ணு சொல்லிச்சு. அப்படியா, சரி நான் உங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு போகிறேன், எங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு போகிறோம், வந்து நீ நல்லபடியாக இருப்பியா, சோறுலாம் ஆப்பியா ஆக்கி எங்களுக்கு போடுவியான்னு கேட்குறாங்க அந்த 10 திருடருங்களும். சாப்பாடு ஆக்கி போடுவேன், சாப்பாடெல்லாம் செய்வேன்ச்சு. சரி அப்படியான்னு பொழுதும் வெடிய போகுது. என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணை தூக்கி குதிரை மேலே உட்கார வச்சுக்கின்னு இவங்க அரண்மனைக்கு இந்த 10 திருடருங்களும் அவங்க அரண்மனைக்கு வந்துடுறாங்க. வந்து அந்த பொண்ணை இறக்கி விட்டு அவங்கவுங்க குதிரைங்களை எடுத்து கட்டி போட்டு அவங்க வீட்டுக்கு வராங்களே. அவங்க வீட்டுக்கு வந்ததுமே இந்த பொண்ணை இட்டுன்னு போய், இந்த பாருமா இந்த ரூமில் அரிசி பருப்பு எண்ணெய் மிளகாத்தூள் புளி என்ன ஓணுமோ மளிகை சாமான் ஸ்டோர் ரூம்பு எல்லாம் இருக்குது இந்த ரூமில். இந்த ரூமில் முத்து பவளம் வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்குது இந்த ரூமில். இந்த ரூமில் வந்து பணம் இருக்குது, கட்டுக்கட்டா பணங்கோ, பொட்டி பொட்டியாக பணங்கோ எல்லாம் வச்சுன்னு காட்டுறாங்க. இந்த ரூமில் தங்க கட்டிங்க இருக்குது அந்த ரூம் எடுத்துமே காட்டுறாங்க.
இன்னொரு ரூமில் பட்டு புடவைங்கோ, பட்டு பீதாம்பரம், அங்கு வஸ்திரங்கோ, பட்டு வேஷ்டிங்கோ, விலை விலை உயர்ந்த பொருளுங்கோ எல்லாம் ஒரு ரூமில் இருக்குது, கொட்டி வச்சுக்குது. அதையும் எதுவுமே காமிச்சாங்க. இந்த பட்டு பாவாடைங்கெல்லாம் இருக்குது, நீ உனக்கு என்ன வேணுமோ கட்டிக்கோ, கட்டிக்கோ, எங்களுக்கு நாங்கள் போய் ஆடு பிடிச்சின்னு வரோம், நீ சாப்பாடு செய்து எங்களுக்கு போடுன்னு. சரின்ட்டு இந்த பொண்ணு தலையாட்டுது. சரின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 பேர் போனாங்க. இவங்கெல்லாம் போய் ஒரு 10 பேர் ஒரு ரூம்பு அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஒரு 4 பேர் போனானுங்க, ஒரு ஆட்டை பிடிச்சின்னு வந்தானுங்க. அதை வெட்டி கிட்டி நல்லா ஒரு கழுவி கிழுவி நல்லா ரெடி பண்ணி ஒரு பெரிய குண்டான், அந்த குண்டானில் எதுவுமே போட்டு நல்லா கழுவி கிழுவி அந்த கறியை இந்த பொண்ணுக்கிட்ட தூக்காந்து குத்துட்டாங்க. இந்த கறி கழுவி எதாவது வச்சிட்டோம், நீ இந்த கறியை குழம்பு வச்சிரு, சோறு செய் அன்ட்டு திருடருங்க போயிட்டாங்க. இந்த பொண்ணு போய் பார்க்குது அவங்கள, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா அவங்க குடிங்களை வச்சுக்கின்னு குடிச்சிக்கின்னு 10 திருடருங்களும் படுத்துக்கின்னு பேசிக்கின்னு குடிச்சிக்கின்னு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்துட்டு வந்தது, என்ன பண்ணிச்சு, இதுக்கு மட்டும் நல்லா கொஞ்சம் கறியாக எடுத்து தொக்கு பண்ணிக்கிச்சு, கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கிது. அந்த சாப்பாடு அள்ளி போட்டுக்கணும், இந்த கறி தொக்கு போட்டுக்கணும் சாப்பிட்டுச்சு. இந்த பொண்ணுக்கு செய்ததை ருசியாக வாங்கி சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற சோறு வச்சிச்சு. இந்த கறியெல்லாம் தான் குத்தாங்க பாரு, அதெல்லாம் எடுத்து குண்டானில் கொட்டி மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம், தக்காளி என்னென்ன போடணுமோ அதில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு கறியை ஒரு தட்டில் போட்டு அள்ளி எடுத்துன்னு போய் அவங்களுக்கு வச்சுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அது கறியை தண்ணி சாராயத்தை குடிச்சிக்கின்னு அந்த கறியை எடுத்து துண்ணுக்குன்னு இவங்க இதுவாக இருக்கிறாங்க. அந்த போதை மயங்கியும் படுத்துட்டாங்க. அவங்க குடிச்ச மயக்கம், இது கறி சாப்பிட்ட ஒரு காரம், மயக்கம் படுத்துட்டாங்க எல்லாரும் மயக்கத்தில். இந்த பொண்ணு நான் வச்சு பார்த்துது, வந்தது, எல்லாரும் படுத்துட்டாங்க, எல்லாம் குடி பார்த்தில்லன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்தது. ஒரு புடவையை பிரித்து போட்டு அந்த தங்கம் வைரம் வைடூரியெல்லாம் இருக்குது பாரு, அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி பட்டு புடவையில் மூட்டை கட்டி பெரிய மூட்டையை கட்டி வச்சிடுச்சு. இன்னொரு ரூமுக்கு வந்தது, தங்க கட்டிங்களெல்லாம் எடுத்து அதில் வச்சு அதையும் ஒரு மூட்டை கட்டி அதையும் வச்சிடுச்சு. இன்னொரு புடவை எடுத்துன்னு வந்து பட்டு புடவைய, எல்லாம் பட்டு புடவைங்களே, அந்த பட்டு புடவையை பிரித்து போட்டு பணத்துங்களெல்லாம் கட்டுக்கட்டாகிற பணத்துங்களெல்லாம் அள்ளி போட்டு அதையும் மூட்டை கட்டி ஒரு பக்கம் வச்சிடுச்சு. இன்னும் அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ, பட்டு புடவைங்கோ, பட்டு பாவாடைங்கோ, பட்டு துணிங்கோ, அதையும் ஒரு புடவையை பிரித்து போட்டு அங்கே இருக்கிற அங்கு வஸ்திரம், பட்டு வேஷ்டி, பட்டு புடவை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதையும் ஒரு மூட்டை கட்டி ஒரு 4-5 மூட்டைக்கு வச்சிருச்சு. வச்சுட்டு என்ன பண்ணிச்சு, நைட் ஆயிடுச்சு. இவங்க காலையில் வந்தவங்க நைட் ஆயிடுச்சு. என்ன பண்ணிச்சு, போகுது மணி ஒரு 4-5 மணின்னு வச்சுக்க, இவங்க படுத்துனுக்குறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, ஒரு குதிரை அவுத்துன்னு வந்தது. அந்த குதிரை மேலே இந்த கட்டி வச்சுக்கிற மூட்டையெல்லாம் தூக்கி குதிரை மேலே ஏற்றிச்சு. இந்த பக்கம் 2 மூட்டை, அந்த பக்கம் 2 மூட்டைன்னு 4 மூட்டையும் ஏற்றிடுச்சு. ஒரு கையில் ஒரு மூட்டை வச்சு நிற்குது, அந்த மூட்டையும் தூக்கி குதிரை மேலே முன்னாடி வச்சுக்கின்னு இந்த பொண்ணு உட்காந்துக்கின்னு குதிரை முன்னாடி வச்சுக்கின்னு ஒரு மூட்டையை கிளம்பிடுச்சு. வருது பொழுது போச்சு. பொழுது போய் இருட்டு ஆகி போச்சு. ஒரு வீட்டில், அதுவும் ஒரு ஓலை வீட்டில் தவுண்டு ஒரு வழுக்கு ஏறியுது. அந்த வழுக்கு வெளிச்சம் இந்த பொண்ணுக்கு தெரியுது. என்ன பண்ணிச்சு, அது ஒரு வீட்டில் வழுக்கு வெளிச்சம் தெரியுது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பார்த்துக்கினே குதிரை மேலே வருது. வந்ததுமே அங்கே இறக்கிட்டு அந்த வீட்டில் கதவு தட்டி கூப்பிடுது, அம்மா அம்மா. சரி கதவு திறந்து ஒரு பாட்டி அம்மா வெளியே வராங்க, என்னம்மான்ட்டு வராங்க. அப்போ அந்தம்மா, இந்த பொண்ணு நான் சொல்லுது, பாட்டி எனக்கு வழி தெரியாமல் நான் வந்துட்டேன் பாட்டி, நான் காலையிலே எங்கள் ஊருக்கு போயிடுறேன் பாட்டி, இன்றைக்கி நைட்டுக்கு என்ன ஒளிக்கு மறைச்சி வச்சுக்குங்க, நான் காலையில் போயிடுறேன், அதே மாதிரி என் குதிரையும் இந்த வந்துருக்குது அதையும் மறைச்சி வச்சுக்கோ, உங்களுக்கு எதனா பணம் கொடுக்குறேன்ச்சு. சரிம்மான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை நெல் உரை, பெரிய நெல் உரை, அதில் எடுத்து இந்த பொண்ணை இறக்கி விட்டாங்க, உள்ளே போட்டு மூட்டாங்க. குதிரையை என்ன பண்ணாங்க, அதையும் எடுத்து போய் ஒரு இடத்துல விட்டு மறைச்சி விட்டாங்க. குதிரையும் மறைச்சிட்டாங்க, இந்த பொண்ணையும் மறைச்சிட்டாங்க. நல்லா ராத்திரியில் இந்த திருடுருங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, பார்க்குறாங்க, என்னடா இப்போ இருட்டி போச்சு, என்ன ஒன்றுமே காணுங்கன்னு சொல்லிட்டு எழுந்து வரானுங்க. வந்து பார்த்தாக்க இந்த பொண்ணை குரலை கொடுக்குறானுங்க, பாப்பா பாப்பா எங்கன்னு. இந்த பொண்ணு ஆளே காணும். என்னடா அது, இந்த பொண்ணை ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தா நகை நெட்டு எல்லாம் கூட காண தூக்கின்னு போயிட்டுக்குது. என்ன பண்ணுறானுங்க, 10 பேரும் குதிரையில் ஏறிக்கின்னு வரானுங்க இந்த பொண்ணை தேடின்னு ராத்திரியில்.
வந்தாக்கா அதே மாதிரி அந்த வீட்டில் லைட்டு ஏறிடுது பார்க்குறானுங்க. அதே ஓலை வீட்டில் தான் அங்கேருந்து வந்து கவு தட்டுறானுங்க. அந்த பாட்டிமாவே தான் வந்து, ஐயா என்னங்க ஐயான்ட்டு கேட்குறாங்க. இங்கே வந்து பாட்டி இங்கே ஒரு பொண்ணு வந்துதா பார்த்தீங்களான்னு. இல்லைப்பா பேராண்டி நான் யாரையும் பார்க்கலையாப்பான்றாங்க. சரி அப்படியா சரி போ போ வந்துட்டு அந்த பாட்டியம்மாவை அனுப்பிச்சிடுறானுங்க. திருப்பி போய் சுற்றுறானுங்க. ராத்திரியில் என்ன தெரிய போகுது எங்கே போய் மாற்றிக்கினாங்கன்னு தெரிய போகுது. சுற்றி பார்த்துட்டு திருடனுங்க போயிட்டானுங்க. பொழுது வெடிச்சுது. இந்த பொண்ணை என்ன பண்ணாங்க, அந்த உரையை திறந்து விட்டு அரிசி உரையில தானே போட்டுட்டாங்க நெல் உரையில. அந்த உரையை திறந்து விட்டாங்க. அந்த பொண்ணு ஏறி மேலுக்கு வந்துடுச்சு. வந்து குதிரையை எடுத்தாந்து விட்டாங்க. கொஞ்சம் பணம் எடுத்து அந்த பாட்டிம்மா கையில் கொடுத்துட்டு, பாட்டி இதை வச்சுக்கின்னு நல்லா ஆக்கி சாப்பிடுங்க நீங்கன்ட்டு கொஞ்சம் பணம் எடுத்து அந்த பாட்டிம்மா கையில் கொடுத்துட்டு, மீதி பணத்தை நான் கட்டி வச்சுக்கிறதுல குதிரை மேலே அது மேலே ஏறிக்கின்னு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவன் வீடு தேடின்னு வந்துச்சு அந்த பொண்ணு அண்ணங்கிட்ட. என்னம்மா ஆளே காணுமாம்மா, என்னன்னா வா வா சீக்கிரம் வான்னு சொல்லி அந்த வச்சுன்னுக்கிற மூட்டையெல்லாம் அண்ணனும் தங்கச்சி எடுத்துன்னு போய் ரூமில் எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. அவங்க வீட்டில் வச்சுட்டு இந்த குதிரையை அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க, இம்மா இவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம எங்கேயாச்சும் வேற எங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிடலாம், வெளி ஊருக்கு போயிடலாம். அண்ணன் எதுவும் கேட்கலையா? எங்கம்மா போனா, எப்படி வந்தது பணம்? அதெல்லாம் கேட்டாரு. கேட்டு இந்த பொண்ணு விஷயத்த சொல்லிச்சு. ஏன்னா இது மாதிரி நான் போனேன் வந்தேன் கொண்டேன் இந்த கதையெல்லாம் போனேன் வந்த கதையெல்லாம் சொல்லிச்சு. திருடுருங்க நைட்டுன்னு போயிட்டாங்க. அவங்க ரூம்ல அவ்வளோ இருக்குது, பணம் நகை எல்லாம் இருக்குது. அதில் அவங்க குடிச்சிட்டு கறியை தந்து கொடுத்தாங்க. அதை ஆக்கி அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க குடிச்சிட்டு மயக்கத்தில் படுத்துட்டாங்க. நான் இதெல்லாம் எடுத்து வச்சு இன்னும் வந்துட்டேன்னா. சரி அப்படியாம்மா நம்ம இங்கே இருக்கோம்னாம்மா, நம்ம எங்கன்னா வேற எங்கன்னா வெளியூருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன பண்ண, அண்ணன் கொஞ்சம் ஏதோ புத்திசாலி பையன். அவர் என்ன பண்ணுறாரு, வெளியூருக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஒரு பெரிய அரண்மனையை வாங்கி அந்த வீட்டில் இருக்கிறாரு. தங்கச்சிக்கு என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல பொண்ணு பெரிய பொண்ணாவும் ஆயிடுச்சு. தங்கச்சிக்கு என்ன பண்ணாரு, ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு பெரிய அரண்மனையை வாங்கி தங்கச்சிக்கு கொடுத்து அந்த மாமா குழந்தை குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னு சந்தோஷமா இருக்கிறாங்க தங்கச்சி. அண்ணனும் என்ன பண்ணாரு, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கினாரு. அவரும் குழந்தை குட்டிங்கெல்லாம் பெற்றுக்கின்னு அவரும் சந்தோஷமா இருக்கிறாரு. அதோட கதை முடிஞ்சுது. எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். கதையோடு முடிக்கிறேன். வணக்கம். பாய்.